அப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, அதனால வந்து நம்ம எடுக்க தேவையில்ல மறுபடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாதி வெளியே வந்தும் வராமையும் அப்படிதான் இருந்திருக்கும் ப்ளீடிங். ஸோ அது வந்து நீங்கள் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சான்றதை கிராஸ் செக் பண்ணுறது எப்படின்னா, உங்களுக்கு ஃப்ளோ வந்துட்டு இருக்கும் போதே வந்து ஒரு மாதிரி வந்து பிங்கிஷாக வெளியில் வந்து விழுகும். ஸோ ரொம்ப அது கொஞ்சம் பெரிய கட்டியாகவே இருக்கும். அது வந்து எப்பயும் போல் உள்ள அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ மாதிரி அப்படியே கிளாட்டாக வந்திருந்தாலும் சின்ன சின்ன கட்டியாக தான் வந்திருக்கும். ஆனால் இந்த பிங்கிஷ் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். உங்கள் பேபியோட க்ரௌத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து நல்லா 3 மாதம் ஆச்சுனால நல்லாவே உங்களுக்கு வந்து விழுந்துடும். நல்லா பெரிய கிளாட்டாகவே இருக்கும். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுதான் உங்கள் பேபி. ஸோ அது எல்லாமே வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நீங்கள் பேடில் நீங்கள் வைக்கிறப்போ கரெக்டாக கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ இதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக வந்துருச்சான்றதை பார்க்கணும். எனக்கு அது மாதிரிலாம் வரவே இல்லையே அப்படின்னா உங்களுக்கு ஒரு 45 நாள் 50 நாள் அப்படி தான் ஆயிருக்கும். ஸோ